வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சிறப்பு தலைப்பு குரு பயிற்சி 2025 ஆகப்போகுது. இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்களை ஒவ்வொரு நட்சத்திர அன்பர்களும், ஏன்னா ராசிக்கு தான் நம்ம எப்போதுமே சொல்லுவோம். இப்போ எல்லாருமே கேட்குறது எங்களுடைய நட்சத்திரத்துக்கு சொன்னீங்கன்னா நாங்கள் தெளிவாக இருக்கோம் அப்படின்ற மாதிரியான கேட்குறாங்க. அதனால் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 27 நட்சத்திரத்திற்கும் உண்டான குரு பயிற்சி பலன்களை சொல்ல போகிறோம். குரு பயிற்சி எப்போ ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது 15ஆம் தேதி மே மாதம் குரு பகவான் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த பயிற்சி ஆகக்கூடிய அந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா 2026 6வது மாதம், அதாவது ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை அந்த மிதுன ராசியிலே இருக்கிறார். 2ஆம் தேதி கடக ராசிக்கு பயிற்சி ஆகிறார். இந்த மிதுன ராசியில் கிட்டத்தட்ட 1 வருடங்கள் 15 நாட்கள் அவர் டிராவல் பண்ண போகிறார். இது இந்த மேஷ ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னு சொன்னாலே கேதுவனுடைய நட்சத்திரம். கேதுன்ற சொல்லக்கூடிய அந்த நிழல் கிரகம், சர்ப்ப கிரகத்தினுடைய நட்சத்திரம் தான் இந்த அஸ்வினி நட்சத்திரம். ராசியிலேயே கால சக்கரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முதல் நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம் தான். அந்த கேதுவோடு தான் ஆரம்பிக்குது. அந்த ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் எப்போதுமே ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பாங்க. அதே சமயத்தில் ரொம்ப எளிமையாக இருக்கக்கூடியவர்கள். தனக்குன்னு எதுவுமே செஞ்சுக்க மாட்டாங்க. தன்னுடைய குடும்பத்தை சார்ந்து இருப்பவர்களுக்கு தான் எல்லாத்தையுமே நலன்களை பார்ப்பார்கள். அதே சமயத்தில் ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கணும். யாராவது தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது வீட்டில் ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சு, இல்லை வெளியில் இருக்கிறவங்க யாராவது இவங்களை முறை தவறி பேசிட்டாங்க அப்படின்னா இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு வரக்கூடிய கோபம் மாதிரி வேற யாருக்குமே வராது. ஆனாலும் அந்த கோபத்தை வெளியில் காட்டிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய மனசில் போட்டு எப்போதுமே வச்சுருப்பாங்க. தன்னுடைய தெய்வத்துக்கிட்ட தான் போய் முறையிடுவாங்க. யார் என்ன சொன்னாலும் சரி, தன்னுடைய தெய்வம் தான் அவர்களை கேட்கணும் அப்படின்ற மாதிரியான அந்த முறையிடுவது எல்லாமே பார்த்திங்கன்னா இவர்களுக்கு அந்த ஆன்மீக பலம் ஜாஸ்தி இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. இப்படிப்பட்ட இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார். 3ஆம் இடம்ன்றது உபஜய ஸ்தானம். அந்த 3ஆம் இடம், அந்த மிதுன ராசி பார்த்திங்கன்னா புதனுக்குரிய ஒரு இடம்தான். அந்த இடத்துல குரு பகவான் செல்றதுனால இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் முழுமையாக கடன்கள் எல்லாமே நிவர்த்தியாக கூடிய ஒரு தருணம். யாருக்கெல்லாம் புதன் திசை வருதோ, யாருக்கெல்லாம் கேது திசை இருக்குதோ, இவர்கள் எல்லோருமே கடன்னால அவஸ்தைப்பட்டுட்டே இருப்பாங்க. இப்போ இந்த புதனுடைய இடத்துல அந்த குரு பகவான் சஞ்சாரம் செய்யும் போது இந்த 1 வருடத்துல கண்டிப்பாக இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் உங்களுக்கு கடன்கள் முழுமையாக கரையக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். முழுமையாக இல்லாட்டிலும் ஒரு 60% கடனாவது நீங்க எப்பேற்பட்டாவது எந்த வேலை செஞ்சாவது நீங்கள் அதை அடைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு வந்துடுவீங்க. இனிமேல் நம்ம கடனோட வாழக்கூடாது. ஏன்னா இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் சின்ன வயசுல இருந்தே பார்த்திங்கன்னா ஒரு கடனோடையே வாழ்ந்து பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக தான் இருப்பாங்க. இவர்கள் பிறந்த உடனேயே அப்பாவுக்கு ஒரு கடன் அதிகமாக இருந்திருக்கும். அப்பா அம்மா ஏதாவது ஒரு வியாதியினால் கஷ்டப்பட்டிருப்பாங்க. இல்லை இவர்கள் பிறந்த உடனே அப்பா அம்மா பிரியக்கூடிய ஒரு தருணமாக இருந்திருக்கும். இந்த மாதிரிலாம் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் ஒவ்வொரு ஸ்டேஜ் பை ஸ்டேஜும் ஒரு 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 துயரத்தோடையே பயணிக்கக்கூடிய ஒரு அன்பர்களாக இருப்பீங்க. இவர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்க போகுது. உங்களுடைய கடனுடைய அளவு குறைய போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா வழக்குகள் ஏதாவது இருக்குது, உங்களுக்கு தொழில் ரீதியான வழக்குகள் அதிகமாக இருக்கும். இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு ஏதோ ஒன்றுமே இருக்காது, ஆனால் யாராவது உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுடைய தொழில் செய்கிறது பிடிக்காம கூட உங்களுடைய எதிரிகள், இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு யார் அதிகமாக எதிரிகள் இருப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர்கள் கூடயே டிராவல் பண்ணுவாங்க. அவங்க தான் இவர்களுக்கு எதிரிகளாகவே இருப்பாங்க. கடந்த 1 வருடத்திற்கு மேலாக தான் அந்த எதிரிகள் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. அந்த அளவுக்கு அந்த எதிரிகள் மூலமாக இருந்த வழக்குகள் எல்லாமே இந்த குரு பயிற்சியின் மூலமாக உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது. இந்த காலகட்டத்தில் அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தன்னுடைய குடும்ப சூழ்நிலை
எப்படி இருக்கும், நல்ல நல்ல மேன்மையான ஒரு தரத்தை எட்டுமா? ஏன்னா கடந்த ஒரு வருடமாகவே குடும்பத்தில் ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகள், நல்ல ஒரு மன மகிழ்ச்சியான ஒரு தருணம்லாம் இருந்திருக்கும். சில நேரத்தில் யார் கண்ணு பட்டுதோ தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சில குடும்பங்கள், அஸ்வினி நட்சத்திர அன்பர்களின் குடும்பங்கள் பிரியக்கூடிய ஒரு தருணம் கூட இருந்திருக்கும். எவ்வளவோ முயற்சி செய்தோம், யாரையெல்லாமோ சப்போர்ட்டுக்கு கூப்பிட்டும் பார்த்தீங்கன்னா உங்களால் அந்த குடும்ப பிரிவில் இருந்து வெளியில் வரவே முடியாது. கண்டிப்பாக ஒரு கட்டாய சூழ்நிலை, குடும்பத்தை பிரியணும், குடும்ப உறவை பிரிக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு கட்டாய சூழ்நிலைக்கு தள்ளியிருப்பாங்க. உங்களை யாராக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு கட்டாய சூழ்நிலையில் உங்களுக்கு பிரியணுன்ற ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை வந்திருக்கும். இப்போ நாங்கள் ஒன்றும் சேரலாமா மேடம், எங்களுக்கு சேரணுன்ற ஆசை இருக்குது, யாரோ ஒரு மூன்றாவது நபர் தலையீட்டின் மூலமாக நாங்கள் பிரிய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலை வந்துருச்சு, நாங்கள் இப்போ ஒன்று சேரலாமா அப்படின்னு கேட்குறவங்களுக்கு, அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போது. இந்த காலகட்டத்தில் பிரிந்த குடும்பங்கள் எல்லாமே உங்களுக்கு 3ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானம். அந்த உபஜயஸ்தானத்தில் அந்த சுபகிரகமாகப்பட்ட அந்த குரு பகவான் இருக்கும்போது நீங்கள் எடுக்கின்ற ஒவ்வொரு முயற்சிகள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் குடும்பத்திற்காக நிறைய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நேரம். உங்களுடைய குழந்தைகளுக்காக, ஃபியூச்சர் நலனுக்காக, அதாவது எதிர்காலத்தை கருதி உங்களுடைய குழந்தைகளின் படிப்பிற்காக சில இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறது, சில வீடுகளை கட்டுறது, அடுத்து பார்த்தீங்கன்னா மனைவி பேரில் ஏதாவது ஒரு டெபாசிட் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் விஷயங்கள், ஜுவல்லரி விஷயங்கள், இந்த மாதிரிலாம் எதிர்காலத்தினுடைய தேவைகள் கருதி சில தேவைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு. அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பெரிய அளவு ஈடுபாடு காட்டவே மாட்டீங்க. எனக்கு திருமணமே வேண்டாம், திருமணம் செஞ்சாலும் எனக்கு அந்த அளவுக்கு அந்த ஒரு ஈடுபாடு இல்லை அப்படின்னு தான் எப்போதுமே இருப்பாங்க. ஒரு குடும்ப வாழ்க்கையில் ஒரு சன்னியாசியாக இருக்கக்கூடிய அன்பர்கள்னால் இவர்கள் தான், அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் தான். ஏன்னா இவர்களுக்கு ஆன்மீக பலம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அந்த குடும்ப வாழ்க்கைன்றது, இல்லற வாழ்க்கைன்றது நிறைய அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு பெரிய அளவுக்கு ஒரு ஈடுபாட்டை கொடுக்காது. இதனால நிறைய பிரிந்த குடும்பங்கள்லாம் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. அது கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ 7.5 சனியின் பொழுது, ஏன்னா மேஷராசியில் இருக்கக்கூடிய அன்பர்கள் எல்லாருக்குமே விரய சனியாக சனி பகவான் உருவெடுத்துள்ளார். இது குரு பயிற்சி காலகட்டத்தில் இவர்களுக்கு எப்படி இருக்கும்? ஏன்னா ஏற்கனவே குடும்ப நலனில் உங்களுக்கு, அதாவது குடும்ப வாழ்க்கையில் ஈடுபாடு இல்லாத அந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அதில் சில பிரிவுகள் ஏற்படுவதற்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா 12ஆம் வீட்டு அதிபதி அந்த குரு பகவான் உங்களுடைய உபஜய ஸ்தானத்தில் வர்றதுனால அந்த இல்வாழ்க்கை, இல்லற வாழ்க்கை உங்களுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஒரு பிரிவினையை கொடுக்கும் இந்த குரு பயிற்சி காலகட்டத்தில். இல்லை நான் ஒரு ஈடுபாட்டோடு தான் இருக்கிறேன், ஆனாலும் எனக்கு ஏதோ ஒரு மனக்குழப்பங்கள் இருக்குது அப்படின்றவங்க நல்ல ஆன்மீக வழிபாடு பண்ணுங்க. வீட்லேயே உங்களுடைய குலதெய்வத்தை வைத்து வழிபாடு செய்யும்போது சில பிரச்சனைகள் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு தீரும். அடுத்து வேலை செய்யக்கூடிய நபர்களுக்கு இந்த காலகட்டம் இடமாற்றம் அமைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். அடுத்து அந்த இடமாற்றத்தின் மூலமாக வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெர்மனண்டாகவே அங்கே நிரந்தரமாகவே வெளியூரில் நீங்கள் வேலை செய்வதற்குண்டான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். இதுதான் இந்த அஸ்வினி நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டான அந்த குரு பயிற்சி பலன்கள். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லியிருக்கிறோம். உங்களுக்கு உங்களுடைய ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்கிறாரு, அதனுடைய பலன்கள் இந்த கோச்சார நிலவரப்படி உங்களுக்கு முழுமையான பலனை தருமா அப்படின்னு கேட்குறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.